அவள் சரி என்பது போல தலையை ஆட்டினாள். இரவு பற்பல சிந்தனைகளுடன் முற்றிலும் புதியவனான ஜெயராம் பங்களாவில் கழித்தனர். காலையில் அவனே எழுந்து காப்பி போட்டுவிட்டு அவர்களை எழுப்பினான். 8 மணிக்கு சமையற்கார பெண்மணி வந்தாள். காலை சிற்றுண்டி தயாரித்து மேஜையில் கொண்டு வந்து வைத்தாள். பிறகு சமையல் வேலையை ஆரம்பித்து விட்டாள். ஜீவிதாவுக்கு உடம்பு வலி, காய்ச்சல் எல்லாம் குறைந்து போயிருந்தது. டிபன் சாப்பிட்டவுடன் மது ஜீவிதாவிடமும் ஜெயராமனிடமும் சொல்லிக்கொண்டு அறைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். இன்று ஒரு நாள் பூரா ரெஸ்ட் எடுத்துக்க. நான் போய் மனோ வந்துட்டாரான்னு பார்த்துட்டு சாயந்தரமாக வரேன். அவளை அவன் காரில் கொண்டு போய் விடுவதாக கூறினான். ஆனால் அவள் மறுக்கவே தெரிந்த ஆட்டோவை அழைத்து பணத்தையும் கொடுத்து அவளை கொண்டு போய் விடும்படி ஏற்பாடு செய்தான். வந்தது முதல் ஜெயராமனிடம் காணப்பட்ட அந்த பரிவை ஜீவிதா கவனித்து கொண்டுதான் இருந்தாள். எந்த இடத்திலும் அதிகம் பரபரப்படையாமல் எதையும் மிக நிதானமாகவும் அக்கறையுடனும் அணுகும் முறையை பார்த்து வியப்படைந்தாள். இவர் 100க்கு 100 ஒழுங்கான மனிதராகத்தான் இருப்பார் என்ற முடிவுக்கு வந்தாள் ஜீவிதா. மனோவின் வீட்டின் முன்னால் ஆட்டோவில் மது வந்து இறங்கிய போது வீடு திறந்திருந்தது. ஆட்டோவை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தபோது மனோ அவளை புன்னகையுடன் வரவேற்றான். உன்னை தேடிக்கிட்டு பெங்களூரிலிருந்து 2 ஆர்டிஸ்ட் வந்தாங்க. சாவியை கொடுத்தேன்னு லூர்து சொன்னப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களாத்தான் இருக்கணும்னு. ஆர்டிஸ்டா? அவளுக்கு அப்படித்தான் சொல்லி பழக்கம். உன் ஃப்ரெண்டு வரலையா? அவர் பேர் என்ன? ஜீவிதா. அவ எங்கே? அது ஒரு பெரிய கதை, சொல்கிறேன். பெங்களூர் சினிமா கம்பெனிங்க கிட்ட 2-3 வேலை இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வர கொஞ்சம் நாளாயிடுச்சு. அதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஜிகினா வீட்டுக்கு போனேனா பிழைச்சேன். உங்கள் 2 பேரையும் நான் தான் தள்ளிக்கிட்டு போயிட்டதா கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருந்தாளாம். என்னை பார்த்தப்ப சட்டையை பிடிச்சிட்டா. நான் எதுக்கு அவங்கள தள்ளிக்கிட்டு போகணும்? கோடம்பாக்கம் ஏரியாவில் ஒரு ரவுண்டு வந்தால் இதே மாதிரி 100 கிராக்கிகளை நான் பிடிச்சிட்டு வருவேன்னு சொன்ன பிறகுதான் சமாதானமானா. சினிமா ஆசையில் பட்டணம்தான் வந்திருப்பாங்க. வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. என் கண்ணில் படாமலா இருப்பாங்க. அப்படிப்பட்டா அடுத்த தப்பா வரும்போது ஓட்டிக்கிட்டு வரேன்னேன். ஓடி போகிற கழுதை இனிமே எனக்கு வேண்டாம். ஆனால் அவங்கள எங்கேயேனும் பார்த்தா சும்மா விடமாட்டேன் என்றாள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசலில் ஸ்கூட்டரில் 35 வயது மதிக்கத்தக்க ஒருவன் வந்து இறங்கினான். வாங்க பிரேம். என்னமனோ 10 நாளா ஆளையே காணோம். அதையும் காணோம். அவர்கள் விழிகளில் மர்மமான பார்வை பரிமாற்றங்களை மது கவனித்தாள். அதை விடு, இவங்க பேரு மது. இவர் பேர் பிரேம்நாத். உதவி கேமராமேன். ஒரு சினிமாவை டைரக்ட் செய்ய ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. மதுவின் அழகை அணு அணுவாக பார்த்தான். அவன் பார்வையில் எவ்வித கட்டுப்பாடும் இல்லை. முகத்தில் ஆரம்பித்து எல்லா இடங்களையும் பார்த்தான். நல்ல ரோல் இருந்தால் சொல்லு, பயன்படுத்திக்க. இப்போதைக்கு இங்கே தான் இருப்பாங்க. நீங்கள் எப்போ வேணால் வரலாம். நல்லா கம்பெனி கொடுப்பாங்க. இனிமே அடிக்கடி வருவேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே மனோவை அழைத்து கொண்டு தனியே பேசப் போய்விட்டான். அவர்கள் பேசிவிட்டு மறுபடியும் வந்தபோது, சரி மது, அடுத்தபடியாக என்ன செய்யலாம்? உன் திட்டம் என்ன? எனக்கு ஒரு திட்டமும் இல்லை. உடனடியாக வருமானத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கணும். ஜீவிதாவுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போதைக்கு இங்கே தங்கிக்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே ஒரு நல்ல வீடு காலியாக இருக்குது. நான் எனக்காக பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அதிலேயும் தங்கிக்கலாம். மற்றதெல்லாம் பின்னால் பேசிப்போம். பிரேம் உதவறதா சொல்லியிருக்கான். நானும் உனக்கு சினிமாவில் சின்ன சின்ன ரோல் வாங்கித்தரேன். உன் ஃப்ரெண்ட் எப்போ வருவா? ஜீவிதா மலர்கொடியை காப்பாற்றி அடிபட்ட கதையையும் அவள் படுத்திருப்பதையும் கூறினாள். ஜெயராமன் என்று பெயரை சொன்னவுடன், யார் அந்த லுகோடர்மா ஜெயராமனா என்று வியப்புடன் கேட்டான். ஆமாம், அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமென்ன, எல்லோருக்குமே தெரியும். பெரிய ஃபைனான்சியராச்சே. ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப ரிசர்வ்டு டைப். யாரோடும் அதிகம் பழக மாட்டார். அவரோட மனைவி அவரிடமிருந்து
விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டா. அதிலிருந்து அவர் தனியாகத்தான் இருக்காரு. வேற கல்யாணம் பண்ணிக்கலைங்கிறத விட பண்ணிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. போகட்டும், உன் ஃப்ரெண்ட் வந்தவுடன் நாம் உட்கார்ந்து பேசுவோம். முதல்ல வயிற்றுப்பாட்டை கவனிப்போம். அவன் சினிமாவில் வரும் காதல் பாட்டொன்றை முணுமுணுத்து கொண்டே குளிக்கப் போனான். குளித்துவிட்டு அவனை சமைக்கவும் ஆரம்பித்து விட்டான். சென்னைக்கு வா, ஏதாவது உதவி செய்கிறேன் என்றான். முன்பின் அதிகம் பரிச்சயமில்லாதவன் அவனை நம்பி பட்டணம் வந்தாயிற்று. ஓரளவு அவன் வாழ்க்கை முறையையும் தெரிந்துவிட்டது. இதுவும் ஒரு வாழ்க்கைதான். யார் யார் மேலும் குற்றம் சொல்ல முடியாது. வாழ்வு அதன் ஓட்டத்தில் போய்கொண்டிருக்கிறது. இங்கே அப்பப்போ யாராவது சினிமாக்காரங்க ஜோடியாக வருவாங்க, ராத்திரி இருந்துட்டு காலமே போயிடுவாங்க என்று எல்லா சம்பவங்களையும் பார்த்து புரிந்து கொண்ட லூர்து சாதாரணமாகத்தான் இருக்கிறாள். அந்த படத்தோட டைரக்டர் அந்த படத்திலே டீச்சராக நடிச்சிச்சே அந்த பொண்ணும் வந்துச்சு, ராத்திரி இருந்துட்டு போனாள் என்று கூறுகிறாள். அவளுக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறதே. மதுவும் குளித்துவிட்டு தன்னிடமிருக்கும் பழைய புடவையொன்றை பிரித்து கட்டிக்கொள்ளப் போன போது அங்கிருந்த பெட்டியை காட்டி, அதிலே நல்ல சாரிங்க இருக்கும், எடுத்து கட்டிக்க என்றான். அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள். நல்ல உத்தியோகத்திலே நிரந்தரமான வருமானத்தோட என்னோட வாழ்க்கை அமைச்சிருந்தா பொண்டாட்டி பிள்ளை என்று குடும்பமாக வளர்ந்திருக்கும். இப்போ அதுக்கு வழியில்லை. 10 வருஷமாக வாழ்க்கை இப்படியே ஓடுது. துணை நடிகை, நடிகர் சப்ளை செய்கிற வேலை. ஒரே கம்பெனின்னு இல்லை, கேட்குறவங்களுக்கெல்லாம் வேலை செய்வேன். நிரந்தரமான வருமானம் வராது. பேமெண்ட் நடக்கும்போது சில பேர் கமிஷன் தருவாங்க. தராதவங்க கிட்ட சண்டை போட மாட்டேன். ஃபீல்டில் என்னை கண்டா எல்லோருக்கும் பிடிக்கும். துணை நடிகர்கள் என்று இல்லை, பாம்பாட்டி, நாதஸ்வர பார்ட்டி, தமுக்கடிக்கும் கலைஞர்கள் என்று யாருக்கு யார் வேண்டுமோ அவர்களை ஏற்பாடு செய்வேன். இந்த பொழைப்புக்கு கல்யாணம் ஒரு கீடான்னு ஒரு சமயம் தோணுச்சு. அந்த ஆசையையே விட்டுட்டேன். பேசிக்கொண்டே சமைத்தான். சமைத்து முடித்ததை கூடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே 3 பெண்களுடன் ஒரு வாலிபன் உள்ளே வந்தான். அண்ணாச்சி, சொல்லி அனுப்புனீங்களாம். இவங்க 3 பேரையும் பாருங்க, சூட்டாவாங்களா? எல்லாம் சூட்டாவாங்க. எல்லாம் லாங் ஷாட் தான். ஏரிக்கரையிலே மாட்டை ஓட்டிக்கிட்டு போகிற மாதிரி சீன். இவங்களை கூட்டிக்கிட்டு காலமே 8 மணிக்கே நான் சொன்ன ஆஃபீஸுக்கு போயிடு. அங்கே வேன் ரெடியாக இருக்கும். உனக்கும் வேலை இருக்குது, நீயும் அவங்க கூட போ. ஒழுங்கா பேமெண்ட் தர கம்பெனி தான். வேஷத்தை அளிக்கும் போதே பணம் பட்டுவாடா ஆயிடும். மனோவும் மதுவும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். சாப்பிட்டு கொண்டே மனோ பேசினான். உடம்பு தீரியவுடன் ஜீவிதா வந்து விடுவாள் என்று எதிர்பார்த்தாள். அவள் வரவில்லை. அப்படி வராததால் அவள் கவலைப்படவில்லை என்பதென்னவோ உண்மை. மதுவின் நேரங்கள் மனோவுடன் எவ்வித லஜ்ஜையும் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. இருவரும் ஒருவர் அந்தரங்கத்துக்குள் மற்றவர் நுழைந்து கடந்த கால ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை. அவரவர் எதிர்கால கவலை, இறந்த காலங்களை சுலபமாக மறந்துவிட பழக்கப்படுத்தி கொண்டு விட்ட மனப்பக்குவம் பெற்றதாகவே இருந்தது. மனோவுடன் வெளியே போனால் அவன் சந்திக்கும் சினிமா மற்றும் பொது மனிதர்களை சந்திக்கும் போது யாரும் அவளுக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்பு, உறவு என்று ஏதும் கேட்கவில்லை. இந்த நட்பு முறையில் கூட ஏதோ சுவை இருப்பதாகவே நினைத்தாள். அறிமுகம் முடியும் முன்னரே கை கொடுப்போரும், தோளில் கை போட்டு அணைப்போரும், கன்னத்தை சுதந்திரமாக கிள்ளுவோருமாக இருந்தார்கள். அது ஒரு வெட்கமில்லாத உலகம். யாரும் எதற்காகவும் வெட்கப்பட வேண்டாம். ஆண் பெண் உறவு முறைகளுக்கு இங்கே தனியாக எந்த விபரீத அர்த்தமும் கிடையாது. தோழமை என்கிற உணர்வு இனக்கவர்ச்சியுடன் பின்னப்பட்டு விட்டதோர் சம்பிரதாய உலகம். இந்த சம்பிரதாயம் மதுவுக்கும் ஒன்றும் புதிதல்ல, சரிப்பட்டு விட்டது. அவள் இத்தனை நாள் வாழ்ந்த அந்த உலகத்திற்கும் அந்த சம்பிரதாயங்களுக்கும் எப்படிப்பட்ட தொடர்போ அதேதான் இங்கேயும். இங்கே முகத்தில் ஒப்பனை இருக்கிறது. அவள் ஏற்கனவே வாழ்ந்த உலகில் ஒப்பனை இல்லை. நான் போகலாமா? ஜீவிதா தன் அறையில் உட்கார்ந்திருந்த ஜெயராமனிடம் வந்து கேட்டாள். எங்கே? எங்கே என்றால் என் தோழி இருக்கும் இடத்திற்குத்தான். அவளுடன் தானே இங்கே வேலை தேடி வந்தேன். வேலையா? இல்லை, மனோவை தேடியா?
மனோவை தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன பெரிய ஃபிலிம் ப்ரொடியூசரா? சாதாரணமானவன். உதவி ஆர்டிஸ்ட் ஏஜெண்ட் தானே. அவனால் உனக்கோ உன் சிநேகிதிக்கோ என்ன உதவி செய்ய முடியும்? உதிரி வேடங்களில் நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுக்க முடியும். வாழ்க்கை நடத்த வேணுமே. ஏன் இப்போ கொஞ்ச நாளாக வாழ்க்கை நடக்கலையா? ஒரே இடத்திலா நின்றுக்கிட்டு இருந்துச்சு? இப்போ நடந்த மாதிரியே நடக்கும். நான் இப்போ என்ன செய்யட்டும்? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? பிடிச்சு என்ன பண்ணுறது? உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கோ இல்லையோ, மலர்கொடிக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ அவளை ஓடும் ரயிலிலிருந்து காப்பாத்தினே. 2 பேருக்கும் பலத்த அடிபட்டது. ஜுரம் வந்தது. இப்போ 2 பேருமே நல்லா உடம்பு குணமாயிட்டீங்க. மலர்கொடி மனசிலே இப்போ என்ன மாறுதல் உண்டாகி இருக்கோ தெரியல. கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி தோணுது. உன்னிடம் அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்கா. 10 நாளாக ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகிறா, சாப்பிட்றா. என்னிடம் அனாவசியமாக சண்டை போடுறதில்ல. இல்லைனா ஓடுற ரயிலில் விழுந்து தற்கொலைக்க முயற்சித்த மாதிரி மறுபடியும் முயற்சி பண்ணியிருப்பா. உன்னிடம் உட்கார்ந்து தலைப்பு நிற்கிறா. நீ போட்டா சாப்பிட்றா. அவன் மனதில் உன்னை பற்றின ஏதோ மாறுதலான அபிப்பிராயம் உருவாகி கொண்டிருக்கிறதா எனக்கு தோணுது. இந்த மாறுதலை கெடுக்க வேணாமேன்னு பார்க்குறேன். அப்புறம் உன் இஷ்டம். உன்னை நான் எப்படி தடுக்க முடியும்? ஆஸ்பத்திரியிலே படுத்திருக்க வேணாமேன்னு தான் இங்கே கூட்டிக்கிட்டு வந்தேன். ஜீவிதா பதிலேதும் கூறவில்லை. மௌனமாகவே அமர்ந்திருந்தாள். என்ன முடிவு எடுப்பது என்பது இப்பொழுது அவள் கையில்தான் இருக்கிறது. ஏதாவது யோசனை கேட்கலாம் என்றால் அன்று போனவள்தான் மதுவையும் காணோம். விட்டது சனியன் என்று போய்விட்டால் போலிருக்கிறது. பெங்களூரில் ஜிகினாபாயிடம் சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட நட்பை தவிர உணர்ச்சி பூர்வமாக அவர்களிடையே உறவு தொடர்பு என்று ஒன்றுமில்லை. இருவருடைய கடந்த கால வாழ்க்கை சம்பவங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. பெங்களூரிலிருந்து வெளியேற வேண்டுமென்று இருவருமே விரும்பினார்கள். அப்படியே செய்தார்கள் என்பதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவரவர் எண்ணங்களும் அபிலாசைகளும் கூட வெவ்வேறானவைதான். ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தால் அதை சிக்கென பற்றி கொண்டு விடுவது என்பதுதான் ஜீவிதாவின் எண்ணம். மதுவுக்கு இப்படி இல்லை. வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். காலத்தின் அனுபவங்களை அப்படியே ஏற்க வேண்டும். பெரிய லட்சிய கனவுகளுடன் அலைவதில் அர்த்தமில்லை. இப்பொழுது அதற்கு வாய்ப்பும் இல்லை. இன்று எது கிடைக்கிறதோ அதுவே நாளைக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அதனால் இன்று கிடைத்ததை நினைத்து திருப்தியடைய வேண்டும், அவ்வளவுதான். எனவே 10 நாளாக அவள் தன்னை பார்க்க வராததற்காக மனம் நொந்து போகவில்லை. அவளுக்கு புதிய தொடர்புகள் ஏதும் கிடைத்திருக்கும். எனவே இப்பொழுது முடிவு செய்ய வேண்டியது நான் மட்டும்தான். என்ன பதிலே காணோம்? ஜெயராமன் குரல் கொடுத்தான். நான் இங்கே இருப்பதால் உங்களுக்கு ஏதும் தர்ம சங்கடங்கள் ஏற்பட போகுது. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கே இருந்து வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்கள் சங்கடப்படுவீங்க. பெங்களூரிலிருந்து எந்த வேலை கிடைச்சாலும் பரவாயில்லைன்னு உன் ஃப்ரெண்டோட இங்கே வந்தது. சினிமா ஏஜெண்ட் மனோவை பார்க்க முயற்சிக்கிறது. இது எல்லாம் வச்சு பார்க்குற போது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்கிருந்து வந்திருப்பேங்கிறதை புரிஞ்சுக்க முடியுது. ஜீவிதா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு குப்பை மேட்டிலிருந்து வெளியே வந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் மேலேயும் ஏதோ அழுக்குச்சாம்பல் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. இதில் நானோ நீயோ உன் தோழியோ சுத்த சுயம் பிரகாசமானவங்கன்னு சொல்லிக்க முடியாது. அதனால் உன் கடந்த காலம் பற்றி நான் அதிகம் யோசிக்கலை. உன் உற்றார் உறவினர்களுக்கு தெரியப்படுத்திட்டு இங்கே இரு. வேலைக்காரி மாதிரி இருந்தாலும் சரி, எனக்கு உதவியாக இருந்தாலும் சரி, இல்லை மலர்கொடிக்காக இருந்தாலும் சரி, அதுவும் இல்லை உனக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிற வரையிலாவது இருக்கலாம். எல்லாம் உன் விருப்பத்துக்கு விட்டுவிட்டேன். ஜன்னல் வழியே வெளியே பார்த்தால் காம்பவுண்டும் அதற்கு அப்பால் சாலையும், சாலைக்கு அப்பால் இரும்பு கிராதிகளை தாண்டி ரயில்வே லைனும் தெரிந்தது. மௌனத்திற்கு பின் மீண்டும் பேசினான். மழை பெய்யும் போது ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன் தெரியுமா? மழை நீர் தரையில் விழும் வரையில்தான் சுத்தமாக இருக்குது. நம்மை சுற்றி வீசுகிற அசுத்த காற்றில் கலந்து தரையில் விழுந்த உடனே அதுவும் மாசுபட்டு போகுது, பொல்யூட் ஆகி போகுது. கருவில் இருக்கும் வரை சிசு சுத்தமாக இருக்குது. ஜனனமாகி விட்ட பின்பு வெளி சூழ்நிலையில் கலக்கும் போது எத்தனையோ விதத்திலே மாசுபட்டு போகுது. நாமும் அப்படித்தான்.
அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாசுபட்டு போகிறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பின் மறுபடியும் பேசினான். எனக்கு இங்கேயும் வெளியூர்லேயும் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் யாரும் வர்றதில்லை, நானும் போய்க்கிறதில்லை. ஒரு வியாதி ஒரு மனுஷனை அந்நியப்படுத்துதுன்னா அது இதாத்தான்னு இருக்குமோன்னு தோணுது. ஆரம்பத்திலே அவங்களோட இந்த மாதிரி நடத்தை மனசுக்கு கஷ்டமாக தோணுச்சு. இப்போ சகஜமாயிடுச்சு. என் உடம்பை பார்த்து முகம் சுளிச்சு ஒதுங்கிறத என்னால் சகிச்சுக்க முடியலை. அவங்க ஒதுங்கிறது இருக்கட்டும், அவங்க கிட்டே இருந்து நானே ஒதுங்கிட்டேன். மனிதனுடைய அழகுணர்ச்சி சம்பந்தப்பட்டது இது. இந்த வியாதி என்னை சமூகத்திலிருந்தும் என் உறவினர்களிடமிருந்தும் பிரிச்சுட்டதுக்காக நான் வருத்தப்பட்டு என்ன பிரயோசனம்? முன்பின் தெரியாத என் மேல் நீங்கள் காட்டுற அன்புக்கு நன்றி. நான் இங்கே தங்குவதை பற்றி பிறகு யோசிப்போம். இவ்வளவு வசதியோடும் செல்வாக்குடனும் இருக்கீங்க. வயசும் அப்படியொன்றும் அதிகமாயிடலை. நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் செஞ்சுக்கலாமில்ல? உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வந்துடும். மலர்கொடிக்கு ஒரு அம்மா கிடைப்பாள், உங்களுக்கு ஒரு மனைவி கிடைப்பாள் இல்லையா? இந்த உடம்பையும் இந்த மூஞ்சியையும் பார்த்து எவ கல்யாணம் செஞ்சுப்பா? என் முதல் மனைவியின் டைவர்ஸுக்கும் என் பெண் மலர்கொடி என்னை பிடிக்காமல் தற்கொலை முயற்சிகளுக்கும் இதுதான் காரணம். கல்யாணமாகும் போது முதுகில் ஓரிரு இடத்திலேயும் முழங்கையிலும் அங்கங்கே இருந்துச்சு. பிறகு மெதுவாக பரவ ஆரம்பிச்சிடுச்சு. நான் நிறைய மருந்துகள் சாப்பிட ஆரம்பித்தேன். உடம்பு கெட்டது தான் மிச்சம். இதோட பரவலை தடுக்க முடியலை. வியாதியை மறைச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா சண்டை போட்டுக்கிட்டு மனைவி என்னை விட்டு பிரியற போது மலர்கொடிக்கு 2 வயது. லுகோடர்மா ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு டாக்டர் இதை வியாதி இல்லை, பரம்பரை வியாதி மாதிரி இது அப்படின்னாரு. அவர் சொன்னது தான் சரின்னு பட்டது. எங்கள் குடும்பத்தில் அப்பா வழியில் ஒருவருக்கு இப்படி இருந்துச்சாம். இந்த வியாதியை கண்டு நான் பயப்படலை. மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன? தாத்தா அப்பாவோட நிறைய சொத்து இருக்குது. வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இல்லை. பிஸ்னஸ் என்று நான் ஏதும் ஆரம்பிக்கலை. நியாயமானவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்க ஆரம்பித்தேன். பிற்பாடு அதையே தொழிலாக மாற்றிக்கிட்டேன். 10 வருஷமாக இதுதான் தொழில். 2வது கல்யாணத்தை பற்றின ஞாபகமும் இல்லை. ஆனால் மலர்கொடி வளர வளரத்தான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அதிலே இன்னொரு துரதிர்ஷ்டம் பாரு. முதல் மனைவி மாதிரியே அவள் பெற்று கொடுத்துட்டு போன பொண்ணுக்கும் என்னை கண்டா பிடிக்காமல் போய்விட்டது. அவளை தனியாக வெளியே அனுப்பவே பயமாயிருக்கும். திடீரென்று காணாமல் போயிடுவா. கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலை, நான் செத்து போயிட போகிறேன்னு ஹிஸ்டீரியா வந்த மாதிரி கத்துவா. அவளை சமநிலைக்கு கொண்டாடுறதுக்குள்ளே நான் படும் அவஸ்தை இருக்குதே. கடவுளே, அந்த மாதிரி சோதனை என் எதிரிக்கும் கூட வரக்கூடாதுன்னு வேண்டிப்பேன். அப்கோர்ஸ் இது ஒரு மனுஷனோட சமூக பழக்க வழக்கத்தை கட்டுப்படுத்தி வெளித்தொடர்புகளுக்கு தடை போடுது, தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குது. இதையெல்லாம் விட இயற்கையாக உள்ள அழகை அளிக்கிற மாதிரி பரவிடுது. இது ஒரு பெரிய பிரச்சனை தான். நம்ம ஜனத்தொகையிலே 2.25% மக்களுக்கு இந்த வியாதியின் பாதிப்பு இருக்காம், மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ இதுக்கெல்லாம் நல்ல நல்ல மருந்துகள் வந்திருக்கு. மெகதாக்சிலின் சாப்பிட்றேன். வாரத்தில் 2-3 நாள் மொட்டை மாடியில் 11 மணியிலிருந்து 12 மணி வரையில் சோலார் பாத் பண்ணுறேன். அதிக உக்கிரமாக பரவாமல் இவை தான் என்னை காப்பாற்றுது. இதுக்கு மேலே பரவ என் உடம்பில் இடமில்லை. அதிக உபத்திரவம் இல்லாமல் இருக்கேங்கிறதுல ஒரு சந்தோஷம். எல்லாம் கடவுள் செயல். வேலைக்கு வரவங்க கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, பிறகு சொல்லாமல் கொள்ளாமல் போயிடுவாங்க. இதானா பரவாயில்லை, டிரைவர்கள் யாருமே வரவே மாட்டேங்கிறாங்க என்றான் சிரித்து கொண்டே. எனக்குத்தான் வியாதியே தவிர என்னோட பணம் எல்லா இடத்திற்கும் போகுது. புது புது உறவுகளை அது தினம் தினம் கொண்டு வருது. அதுக்கு எந்த வியாதியோட பாதிப்பும் இல்லை. அவன் அவளுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது பல டெலிஃபோன் கால்கள் வந்தன. எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லிவிட்டு இடையிடையே பேசினான். சிலரை நேரில் வாங்க பேசலாம், அவரையும் அழைச்சிட்டு வாங்க. ஆமாம், ஷூரிட்டி ஜாமீன் ஆள் எல்லாம் முக்கியம். வாங்க, எவ்வளவு வேணால் ஏற்பாடு செய்யலாம். வக்கீல் சார் சொன்னால் போதும். இப்படி டெலிஃபோனில் வரும் கோரிக்கைகளுக்கு தக்கபடி பதில் கூறிக்கொண்டே ஜீவிதாவுடன் பேசினான். இவ்வளவு பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உதவிக்கு யாரையும் வச்சுக்க மாட்டீங்களா? 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் வசூல் பணத்தை திருடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அதனால் புதுசாக யாரையாவது வேலைக்கு வச்சுக்கலாம்னாலே
நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அறிமுகமாகி சில தினங்கள் தான் ஆகியிருக்கும். இவ்வளவு அந்தரங்கமான விஷயங்களை அப்படியே கொட்டி கவிழ்த்து விட்டாரே. வெளித்தோற்றத்தில் காணப்படும் இந்த ஒன்றை தவிர மனிதர் உண்மையிலேயே நல்லவராகத்தானே இருக்கிறார். பெங்களூரிலிருந்து மற்றொரு சிநேகிதியுடன் ஓடி வந்தவள் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு சீக்கிரம் என்னை நம்ப வேண்டும் என்பது கூட இல்லை. என் குணாதிசயங்கள் என்னவென்று கூட தெரியாது இவருக்கு. அப்படி என்ன என்மேல் இவருக்கு ஈர்ப்பு? இது எப்படிப்பட்டது? ஒருவேளை என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் சினிமா ஆசையிலும் மற்ற ஆசையிலும் பெற்றோரையும் இருப்பிடத்தையும் விட்டு எத்தனையோ பெண்கள் புத்திகெட்டு போய் பட்டணத்திற்கு ஓடி வருகிறார்களே, அந்த லிஸ்டில் என்னையும் சேர்த்து கொண்டிருப்பாரோ? அதனால்தான் அத்தனை மென்மையுடன் நடந்து கொள்கிறாரோ? எதனால் வந்தேன், ஜிகினாபாயின் பெண்கள் விடுதியில் எப்படி சீரழிந்தேன் என்பதெல்லாம் தெரிந்தால் ஒரே நிமிஷத்தில் கதவை திறந்து வைத்துக்கொண்டு வெளியே போவென்று சொன்னாலும் சொல்லிவிடுவார். அதுவரை இதை இழுத்து கொண்டு போவதை விட இப்பொழுதே இதே கனிவான நேரத்திலேயே போட்டு உடைத்துவிட்டு வருகிறபடி வரட்டும் என்று உண்மையை சொல்லிவிட்டால் என்ன? இங்கே உனக்கு விருப்பமான வேலையை நீயே செய்யலாம். அவங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை விட கூடுதலாக தரேன். வீட்டையும் பார்த்துக்கிறது, வெளியே போய் பண வசூல் செய்வது, நான் பார்த்துட்டு வர சொல்கிறவங்கள பார்க்கறது. ஆர்காட் ரோட்டில் 10 கடைகள் வாடகைக்கு விட்டிருக்கேன். மாசமான அந்த வாடகைகளை வசூல் செஞ்சுட்டு வரணும். யோசனை செஞ்சு பாரு. சரிப்பட்டு வந்தா அதையும் நீயே செய்யலாம். நீ கேட்குற சம்பளம் போட்டு தரேன். உனக்கு இங்கே இருக்க சங்கடமாக இருந்தா உன் ஃப்ரெண்டோட தங்கிட்டு இங்கே வேலைக்கு வர மாதிரியும் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் உன்னோட முடிவுக்கே விட்டுடுறேன். முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. என்னோட வேலைக்கு உண்மையானவளாகவும் எனக்கு அனுசரணையாகவும் இருந்தா நீ நிரந்தரமாக இங்கே இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபனையே இல்லை. ஜெயராமனின் குரல் கெஞ்சுவது போல இருந்தது. கூடவே மனம் திறந்து பழகுகிற மாதிரி சிநேகம் ஒன்று கிடைக்காதா என்கிற ஏக்கமும் அதில் தெரிந்தது. ரொம்ப நாள் வரை இங்கே ஒரு வாட்ச்மேன் இருந்தார். வாட்ச்மேன் என்றால் இரவு காவலா இல்லை, பகல் நேரத்தில் நான் இல்லாத போது பங்களாவை பார்த்து கொள்வார். வயசானவர்தான், ரொம்ப சின்சியர் மேன். காசநோய் தீவிரமாகி படுத்த படுக்கையானார். இப்போதான் சமீபத்திலே செத்து போனார். அவருக்கு பிறகு அந்த வேலைக்கு சரியான ஆள் கிடைக்கலை. 2-3 வீடு தள்ளி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேன் நிறைய பேர் இருக்காங்க. நான் பங்களாவை விட்டு வெளியே போகும்போது அவங்ககிட்டே தான் சொல்லிட்டு போவேன். நான் இல்லாத நேரத்தில் என் பங்களாவுக்கும் மலர்கொடிக்கும் அவங்க தான் பாதுகாப்பு. அவர்களில் பல பேருக்கு புது ஆட்டோ வாங்க நான் பணம் கொடுத்திருக்கேன். எனக்கு இருக்கிற நடைமுறை சிரமங்கள் எல்லாத்தையும் உன்னிடம் சொல்லிட்டேன். இப்போது என்னோட இன் அண்ட் அவுட் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையும் யோசனை பண்ணிப்பாரு. இந்த பங்களா உனக்கு ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கும்னு பட்டுச்சுன்னா இங்கேயே இரு. நீ எதிர்பார்க்கிற சம்பளம் என்னவா இருந்தாலும் தரேன். சம்பளமா? ஆமாம். தங்க இடமும் தரப்போகிறீங்க, சாப்பாடு போட போகிறீங்க. இப்போவே தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இதுக்கு மேலே சம்பளமா? சம்பளத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமில்லை. நல்லா யோசித்து முடிவு சொல்லு. அது வரையில் காத்துக்கிட்டு இருப்பேன் என்று கூறிவிட்டு ஜெயராமன் மாடிக்கு போய்விட்டான். இந்த கதையுடைய அடுத்த பாகத்தை தொடர்ந்து கேளுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.